இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மனித உயிர்கள் மிக முக்கியமானது, பெருமதிமிக்கிறது. அதனால் இஸ்லாத்தில் இந்த மனித உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த மனித உயிர்கள் மூலமாக நாங்கள் அடையக்கூடிய பயன்கள், இந்த உலகத்துக்கு, இந்த நாட்டுக்கும், ஏனைய சமூகத்துக்கும் நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களை பற்றி மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் இஸ்லாம் கூறுகிறது. எனவே இந்த மனித உயிர்களை பற்றி இஸ்லாம் அல் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக மிக அழகாகவும் தெளிவாகவும் கூறுகின்ற விடயங்களை பற்றித்தான் இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாடப் போகின்றோம். இன்றைய தினம் இது பற்றி பேசுவதற்கு வருகை தந்திருக்கின்றார் கஹட்டோவிட்ட கல்விக்கும் அபிவிருத்திக்கும் இமாம் ஷாபி நிலையத்தினுடைய பணிப்பாளர் ஷேக் அப்துல் முஜீப் கஃபரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியமான தலைப்புகள் தான் இன்று நாங்கள் பேச போகின்றோம். இந்த மனித உயிர்கள் பற்றி அல் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது ஷேக் அவர்களே? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புள்ள நேயர்களே, இன்று இந்த ரமலான் வசந்தத்திலே இன்றைய காலத்திலே நாங்கள் பேச வேண்டிய ஒரு அழகான ஒரு தலைப்பை பற்றி, ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி நாங்கள் பேச எடுத்திருக்கிறோம். உண்மையிலே இஸ்லாத்திலே எந்தளவு தூரம் மனித உயிர்கள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது என்பது பற்றி விரிவாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு காலம். இஸ்லாத்திலே அன்பு, காருண்யம், இரக்கம் போன்ற விஷயங்கள் எந்தளவு தூரம் மிக ஆழமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே மிக விரிவாக பேச முடியாவிட்டாலும் கூட அது சார்ந்த சில முக்கியமான குறிப்புகளை நேயர்களோடு நாங்கள் இந்த ரமதானுடைய இந்த நோன்பு திறக்கும் நேரத்திலே பேசுவது பொருத்தமாக இருக்கும் நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையிலே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அது இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஹ்னு சொல்கிறோம். இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரையிலே அது 5 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டங்களையும் நாங்கள் எடுத்தால் அந்த அனைத்து சட்டங்களையும் அல்லாஹு தாலா 5 நோக்கங்களுக்காகத்தான் மனிதனுக்கு தந்திருக்கிறான். அதிலே ஒன்று, மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய ஒரு நோக்கம். இஸ்லாமிய சட்டத்துடைய நோக்கம் மனித உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே மனித உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது என்ற அடிப்படையிலே இதற்காக வேண்டி குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் சொல்வதாக இருந்தால், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா வகதிபல்லாஹு அலைஹி வலஅனஹு வஅத்த லஹு அஸாபன் அஸீமா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். யார் ஒரு இறை விசுவாசியை வேண்டுமென்றே கொலை செய்கிறானோ, வேண்டுமென்று ஒருத்தரை கொலை செய்கிறார், அப்படி ஒருத்தர் செய்தால் ஃபஜஸாஹு ஜஹன்னம், அவருக்கான கூலி ஜஹன்னம் என்கின்ற நரகமாகும். அதிலே அவர் நிரந்தரமாக இருப்பார். நிரந்தரமாக இருப்பது மாத்திரமல்ல, அவரை குறித்து அல்லாஹு தாலா கோபிக்கிறான், அவனை அவன் சாபமிடுகிறான், அவனுக்கு கடுமையான தண்டனைகளையும் அல்லாஹ் நரகத்திலே ஏற்பாடு செய்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே நாங்கள் இது மாதிரியான நிறைய வசனங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மனித உயிர்களை கொலை செய்யக்கூடாது, எந்த ஒரு மனிதனுடைய உயிரை நாங்கள் அநியாயமாக கொலை செய்யக்கூடாது, பறிக்கக்கூடாது, அவனை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற அளவுக்கு நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய ஆதாரங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையிலே நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கங்களையும் கூட நாங்கள் இங்கே உதாரணமாக சொல்ல முடியும். அதாவது சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வ கிதாலுஹு குஃப்ருன். அதாவது நீங்கள் ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிமை நீங்கள் திட்டுவது கூட அது ஒரு பெரும் பாவம். வ கிதாலுஹு குஃப்ருன், அவனை கொலை செய்வது குஃப்ருக்கு நிகரான ஒன்று. அந்த வசனத்தை பாருங்கள். நாங்கள் சாதாரணமாக ஒரு மனிதனை காரணமில்லாமல் ஏசுவது ஒரு பாவமாக கருதப்படுகிறது. அதுக்கு அங்கால போய் ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது ஒரு குஃப்ருக்கு நிகரான ஒன்றாக இருக்கிறது என்று குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்கிறது. எல்லோரும் அதிகமாக பேசுகின்ற ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. அதாவது ஒரு உயிரை கொலை செய்வது என்பது
முழு மனித சமுதாயத்தையுமே கொலை செய்ததை போன்றதாகும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு உயிரை கொலை ஒரு செய்வது. உயிரை. அதே போல் ஒரு உயிரை பாதுகாப்பது கஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. ஒரு உயிரை நாங்கள் பாதுகாத்தால், அந்த உயிரை நாங்கள் அநியாயமாக கொலை செய்யப்படாமல் பாதுகாத்தால், அது முழு மனித சமுதாயத்தையுமே பாதுகாப்பதற்கு சமனானது என்று கூட அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். எனவே மனித உயிர்கள் என்பது மிக முக்கியம். ஏன்னா உலகத்தில் மனிதன் வாழணும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அந்த இஸ்லாமிய சட்டங்களுடைய அடிப்படை நோக்கங்கள் ஒன்று மனித உயிர் பாதுகாக்கப்படும். இந்த மனித உயிர் பாதுகாக்கப்பட்டால்தான் என்றால் இந்த உலகத்தை பராமரிப்பதற்கும், இந்த உலகத்தை நிர்வாகம் செய்வதற்கும், இந்த பூமியை வளப்படுத்துவதற்கும், இந்த பூமியிலே வாழுகின்ற ஏனையோருக்கு தேவையான உபகாரங்களை செய்வதற்கும் தேவைப்படுவது மனிதர்கள். எனவே அந்த மனிதர்களை நாங்கள் நினைத்தவாறு கொலை செய்து விட்டோம் என்று சொன்னால், எந்த விதமான நியாயங்களும் இல்லாமல் நாங்கள் அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தோம் என்று சொன்னால், அங்கே உலக வாழ்க்கை சீர்குலைந்து போகும். இந்த உலகத்துடைய இயக்கத்துக்கு பெரிய பாதிப்பு உண்டாகிவிடும். எனவே தான் இஸ்லாத்திலே மனித உயிர்களை இந்த அளவு தூரம் பாதுகாக்கின்ற விஷயத்தை நாங்கள் குர்ஆனிலே ஹதீஸிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தின் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்கின்ற விஷயம்தான் மனித உயிர்கள் என்பது இஸ்லாத்திலே மிக பெருமதியானது. அதனை பாதுகாப்பதும் அதனை உயிர் வாழுவதற்கான வழிவகைகளை செய்வதும் இஸ்லாத்திலே மிக மிக கூடுதலாக வலியுறுத்தப்பட்டு ஒன்றாக இருக்குது என்பதைத்தான் நாங்கள் இதனூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக நீங்கள் ஒரு மார்க்க அறிஞர் என்ற ரீதியிலே உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றேன். முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியில் எழுகின்ற கேள்வி ஒன்று தான் இது. அதாவது இஸ்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்ய சொல்கிறதா, அதாவது காபிர்களை கொலை செய்ய சொல்கிறதா, அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இவ்வாறு சொல்கிறதா? ஏனென்று சொன்னால் முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலைப்பாட்டில் இருப்பதாக இஸ்லாமியர்கள் இருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. இது பற்றி நீங்கள் ஒரு மார்க்க அறிஞர் என்ற ரீதியில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இஸ்லாத்திலே மனிதாபிமானம் இல்லை, அன்பு காருண்யம் இல்லை, நாங்கள் அடுத்த உயிர்களை நாங்கள் மதிக்காமல் நடந்து கொள்கிறோம் என்ற அளவுக்கு இவ்வளவு கண்ணியமான இந்த மார்க்கத்தை பற்றி பிழையாக நினைக்கின்ற அளவுக்கு நிலைமைகள் இப்பொழுது மாறி இருக்கின்றன. உண்மையில் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்வதாக இருந்தால், ஒரு ஹதீஸ்லே நாங்கள் பார்க்கிறோம், மன் கத்தல முஆஹதன் லம் யரிஹ் ராயிஹத்தல் ஜன்னah. அதாவது முஸ்லிம்களோடு உடன்பாடாக நடந்து கொள்கின்ற இந்த நாட்டை போல, இந்த நாட்டிலே எங்களோட எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மிகவும் அந்நியோன்யமாக ஒரு சகோதரனை போல ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அப்படியான ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனை ஒரு முஸ்லிம் கொலை செய்வானாக இருந்தால் அவன் லம் யரிஹ் ராயிஹத்தல் ஜன்னah, சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டான். இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை என்று பாருங்கள். வைன்ன ரிஹஹா தூஜது மின் மசீரத்தி 40 ஆமன். இந்த சுவர்க்கத்தின் வாடை என்பது அதாவது மறுமையுடைய கணக்கிலே 40 வருடங்கள் தொலை தூரத்திலே இருக்கிறது. அப்போ அந்த அளவு தூரம் இவன் சுவர்க்கத்துடைய வாடையை நுகர முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளான மனிதனாக மாறுகிறான் என்ற கருத்தைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு மிக தெளிவாக சொல்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்கிறது. உண்மையிலே எந்த அளவு தூரம் ஒரு முஸ்லிம் அல்லாத மனிதனை கூட நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவருக்கு நாங்கள் கௌரவம் கொடுக்க வேண்டும், அவரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அவருக்கு நாங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற கருத்தை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி முஸ்லிம் அல்லாத ஒருவர் விஷயத்திலே அதாவது அவரை நாங்கள் நினைத்த மாதிரி ஏதாவது செய்து கொள்ளலாம், அவருக்கு நாங்கள் துன்புறுத்தல் கொடுக்கலாம் என்று நாங்கள் சில பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இது உண்மையிலே இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லாத கருத்துக்கள். இஸ்லாம் இந்த வகையிலே இதிலிருந்து குற்றமற்ற ஒரு நிரபராதியாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அன்றும் இன்றும் இனியும் அதனுடைய கருத்துக்கள் மிக தூய்மையாக இருக்கின்றன. மனித உயிர்களை பாதுகாப்பதை பற்றி அது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சொன்ன குர்ஆன் வசனம், யார் ஒரு உயிரை பாதுகாக்கிறாரோ
அவர் முழு மனித சமுதாயத்துடைய உயிர்களையும் பாதுகாத்துக்கு சமனாக இருக்கிறார். எனவே அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரை நாங்கள் தாக்குவதையோ அநீதி இழப்பதையோ எங்களுடைய மார்க்கம் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கவில்லை என்பதை நேயர்களாகிய நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நேயர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். ஏனென்றால் இன்றைய கால சூழலிலே இது மிகவும் அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இஸ்லாத்திலே இருக்கின்ற மனிதாபிமானம் என்பது உண்மையிலே மிகவுமே மெச்சத்தக்கதான கருத்துக்கள் என்பதை நாங்கள் மாத்திரமல்ல, இஸ்லாத்தை தெளிவாக படிக்கின்ற பலரும் சொல்லக்கூடியது நாங்கள் புத்தகங்களிலே பார்க்கிறோம், உரைகளிலே கேட்கிறோம். ஆகவே இந்த கருத்துக்களை நாங்கள் அதிகமாக பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய சந்தர்ப்பம் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்யலாம் என்ற ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் சொன்ன கருத்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க கருத்து என்றால் சில பேர் குழம்பி போய் இருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலும் எழுகின்ற ஒரு கேள்விதான் மிக தெளிவாக இதுக்கான பதிலை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். எந்த அளவுக்கு இஸ்லாம் அன்பு, காருணியம், மனிதநேயம், ஏனைய சகோதரர்களையும் மதிக்கக்கூடிய ஆழமான விடயங்களை எவ்வாறு சொல்கிறது என்பது பற்றி மிக தெளிவாக சொன்னீர்கள். இவ்வாறு பார்த்து போகின்ற பொழுது சிலர் சொல்கின்றார்கள், தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வது சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும், சுவனத்தை அடையலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பார்க்கின்ற போது தன்னுடைய உயிரை தானாக மாய்த்து கொள்கின்ற விடயத்தில் சிலர் கடும்போக்காக இருக்கிறார்கள். அநியாயமாக சிலரை இவ்வாறு உடலை மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டு கொலை செய்து கொள்கின்றார்கள். யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த தற்கொலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இது பற்றி நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது, தற்கொலையை பற்றிய இஸ்லாத்தின் கண்ணோட்டம் அல்லது நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அது ஒரு பெரும்பாவம். நீங்கள் படித்திருப்பீர்கள், பெரும்பாவங்களை பற்றிய பல ஹதீஸ் வருகிறது. அதிலே ஒன்றுதான் கத்லுன் நப்ஸ், அதாவது தன்னைத்தானே கொலை செய்வது. ஒருவர் தன்னைத்தானே கொலை செய்து கொள்வது, சூசைட் பண்ணுவது இஸ்லாத்தின் பார்வையிலே அல்லாஹு தாலா மன்னிக்காத குற்றங்களில் ஒன்று. அதனால தான் தற்கொலை செய்தவருடைய ஜனாசாவை தொழுவிப்பது இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் பேசுகிறது. அதன் விளைவாகத்தான் அண்மையிலே நடைபெற்ற இந்த பயங்கரமான தாக்குதலிலே தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டு பல நூற்றுக்கணக்கானவர்களை உயிர் போவது காரணமாக இருந்தவர்களுடைய அந்த ஜனாசாக்களை நாங்கள் தொழுவிக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டுக்கு உலமாக்கள் வந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், தற்கொலை செய்தவர்களுடைய ஜனாசாவை எங்களால் தொழுவிக்க முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு பாவம் என்ற அளவுக்கு தான் அது கருதப்படுகிறது இஸ்லாத்திலே. எனவே அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை எந்த நியாயங்களை வைத்தொருவர் செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்லாத்துக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லை. இப்படியானவர்கள் பெரும்பாவங்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் நிரந்தரமாக நரகத்தை கொண்டு செல்கின்ற ஒரு காரணம். ஒரு வகையில் இவங்க தற்கொலை செய்வதன் மூலமாக பாவத்தை தேடிக்கொள்றாங்க. அதே நேரம் தற்கொலை செய்து பிறரை கொலை செய்வதன் காரணமாக அந்த கொலையாளி என்ற குற்றச்சாட்டுக்கும் அவர் ஆளாகிறார். சாதாரணமாக ஒருவர் நாங்கள் நாட்டில் பார்க்குறோம், சாதாரணமாக பொருளாதார பிரச்சனை அல்லது குடும்ப பிரச்சனை, மனநோய்கள் காரணமாக தற்கொலை செய்கிறார். அப்படியான தற்கொலை என்பது அது அவரோடு முடிகின்ற ஒரு விஷயம், அதுவும் பெரும்பாவம் தான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரியான விஷயங்களிலே இவர்கள் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வது மாத்திரமல்லாமல் இன்னும் பல நூற்றுக்கணக்கானவர்களுடைய உயிர் போவதற்கும் காரணமாக அமைந்து வருகிறது. எனவே இவர்கள் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கின்ற பாவத்துக்கு ஆளாகுவது மாத்திரமல்ல, இன்னும் பலருடைய உயிர்களை பறித்த கொலையாளிகள் என்ற பெயரோடு தான் நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். எனவே அவர்கள் நினைப்பதைப் போல நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம் என்ற விஷயம் எந்த வகையிலும் இணைக்க முடியாத விஷயங்கள், எந்த வகையிலுமே குர்ஆன் சுன்னா அங்கீகரிக்காத விஷயங்கள். சொர்க்கத்துக்கு போவதற்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்ல இந்த இஸ்லாத்துல போல விஷயம் இருக்கிறது. சொர்க்கத்துக்கு போது இதே நாங்கள் செய்யணும். உண்மையிலே இது ஒரு இளைஞர்கள் பிழையாக வழிகாட்டப்பட்டதனால் நடந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம். நாங்கள் இதற்கு முந்தைய ஒரு உரையாடலை கூட சொன்னோம், அதாவது பள்ளிவாசல்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி. உண்மையிலே இந்த சமூகத்தில் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இளைஞர்கள் அவர்களுடைய அந்த இளைஞர் பருவத்திலே அவர்களுக்கு தேவையான அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு முறையாக வழிகாட்டப்படாத போது இவ்வாறான ஒரு பயங்கரவாத சிந்தனையை நோக்கி போவது சில நேரங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறலாம்.
ஆகவே அங்கிருந்து அவர்களை மீட்டெடுக்கின்ற பணியை செய்வது சமூகத்துடைய பணி. சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பள்ளிவாசல்கள் மிக முக்கியமாக அங்கே அந்த பொறுப்பை செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இளைஞர்களை மிகச் சரியாக வழிகாட்டுகின்ற பொழுது இஸ்லாத்துடைய இந்த கருத்துக்களை சரியான கண்ணோட்டத்திலே நாங்கள் இலங்கை சூழலில் வாழுகிறோம். ஸ்ரீலங்கன் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவார்கள். இலங்கை சூழல், இலங்கை சூழ்கின்ற வாழுகின்ற பொழுது ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை எப்படி புரிந்து கொள்வது, குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்திருக்கின்ற எல்லாத்தையும் இந்த நாட்டில் செய்ய முடியுமா, நாங்கள் அப்படியான சூழலையா நாங்கள் வாழுகிறோம் என்பதெல்லாம் இன்றைய இந்த மார்க்கத்தை பற்றி தாகமுள்ள இளைஞர்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே அந்த தேவை நிறைவேற்றப்படாத போது இணையதளங்களூடாக பார்க்கின்ற சில வீடியோக்கள் அல்லது சில செய்திகள் அல்லது சில கட்டுரைகள் இவர்களை ஆகர்ஷிக்கின்றன. அதிலே அவங்க கவரப்படுகிறார்கள். இவர்களுக்கு சரியான விளக்கம் இல்லாத போது அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டு அந்த விஷயத்தை சரிகாணுகின்ற நிலைக்கு அவர்கள் மாறுவார்கள். எனவே இது ஆபத்தான ஒரு விஷயம். எங்களுக்கு ஃபேஸ்புக்கை கட்டுப்படுத்த முடியாது, இணையதளத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இவர்களை நெறிப்படுத்துவதற்கான ஏற்பாட்டை ஊர் மட்டத்திலே இருக்கின்ற பள்ளிவாசல்கள் முஸ்லிம் சமூகத்தின் தலைமைகள் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுவார்கள். ஆகவே இன்று மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாக அது இருக்கிறது. ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு பள்ளிவாசலும், ஒவ்வொரு உலமா சபையுடைய கிளைகளும் நிச்சயமாக இந்த விஷயத்தை மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். எங்களுடைய கடந்த காலங்களை பற்றி நாங்கள் திரும்ப திரும்ப கதைத்து கொண்டிருப்பதை விட இனிவரும் காலத்திலே இவ்வாறான நிலைமை வராமல் இருப்பதற்காக வேண்டி எம்முடைய முஸ்லிம் இளைஞர்களை பண்படுத்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பை நாம் எல்லோரும் செய்வதன் மூலமாக நாங்கள் சமூகத்தை பாதுகாக்க முடியும். நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போல் உயிர்களுடைய பெருமதி மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது உயிரை பற்றி, அதே போல் தற்கொலை சம்பந்தமாக பேசியிருந்தோம். அதே போல் இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது என்பதை பற்றி மிக தெளிவாக இன்றைய நிகழ்ச்சியினூடாக நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். அதற்காக சிரமம் பாராது இங்கு வருகின்றமைக்கு உங்களுக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ். மனித உயிர்களை மதிக்கின்ற மாண்புமிக்க மார்க்கம்தான் இஸ்லாம். ஆனால் சிலர் தவறாக புரிந்து கொண்டு சிலரை பிழையான வழியில் நடத்துகின்றார்கள். இதன் மூலமாக இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு சில விடயங்களில் ஈடுபடுகின்றார்கள். இது முழு மனித சமுதாயத்துக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலர் இவ்வாறு செய்தால் நாங்கள் சொர்க்கம் அடைந்து விடலாம், அங்கு போய் மிக தாம்பீகமான வாழ்க்கை வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைக்கிறார். நிச்சயமாக இஸ்லாம் அவ்வாறான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப் போவதில்லை. நிச்சயமாக தற்கொலை செய்து கொள்கின்றவர்கள், ஏனையவர்களை துன்புறுத்துகின்றவர்கள், அதேபோல் மற்றவர்களுடைய உயிர்களை மாய்க்கின்றவர்களுக்கு நிச்சயமாக நரகம் இருப்பதாகவே இஸ்லாம் சொல்கிறது. எனவே பிழையான வழிகாட்டுதல்களை ஒருபோதும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்றைய ரமலான் வசந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோசனமிக்கதாக அமைந்திருக்கும். இன்றைய தினம் மிகச் சிறப்பாக எங்களோட பல விடயங்களை இது பற்றி கலந்துரையாடியிருந்தார் கஹட்டோவிட்ட கல்விக்கும் அபிவிருத்திக்குமான இமாம் ஷாபி நிலையத்தினுடைய பணிப்பாளர் ஷேக் அப்துல் முஜீப் கஃபூரி அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதே நேரம் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரைக்கும் இன்றைய தினம் பேசியவற்றை சிந்திப்போம், வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். தயாரிப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ஏஎம் அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு.